ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டு கண்ணகி தேவி கோயிலை வந்துட்டு அடைஞ்சிட்டோம். இதுதான் இந்த 2000 ஆண்டு பழமை வாய்ந்த கண்ணகி தேவி கோயில். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கண்ணகியை பற்றி ஒரு சுருக்கமாக சோழ நாட்டில் பிறந்த நல்ல செல்வ மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தாங்க கண்ணகி. அவரோட கணவர் தான் வந்துட்டு கோவலன், அதே பூம்புகாரன் அவரை சேர்ந்தார். அவங்க 2 பேரும் எல்லாரும் கொண்டு நல்லறமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில மாதவியை காதல் கொண்டு இந்த கோவலன் வந்துட்டு தன்னோட பொருட்களை எல்லாம் பூம்புகாரில் இறக்குறாரு. ஸோ பொருட்களை இறந்ததுக்கப்புறம் நம்ம மதுரை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, கோவலன் கண்ணகி என்ன பண்ணுறாங்க, சரி இறந்த பொருளை மீட்பதற்காக அங்கே வணிகம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு போட்டு மதுரை நோக்கி போகிறாங்க. ஸோ மதுரை நோக்கி போயிட்டு இருக்கையில் நம்ம வந்துட்டு வணிகம் செஞ்சு குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி என்ன பண்ணுறாங்க, தன்னோட கால் சிலம்பில் 2 கால் சிலம்பு, ஒரு கால் சிலம்பு எடுத்து இதை விற்றுட்டு வாங்க, இதன் மூலமாக நம்ம வணிகம் செஞ்சு நம்ம வந்துட்டு பொருள் ஈட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப கோவலன் வந்துட்டு இந்த கால் சிலம்பு இருக்கிறப்ப பாண்டிய மன்னனோட பொற்கொள்ளன் வந்து பார்த்துடுறாங்க. பாண்டிய மன்னனோட பொற்கொள்ளன் வந்துட்டு நம்ம பாண்டிய மன்னனோட அந்த காட்சி நம்ம களவாடி தான் விட்டுக்கிட்டு சொல்லி அவன் தவறான குற்றம் சாட்டி அவனை அரசன் முன்னுக்கு நிற்பாட்டி வந்துட்டு நம்ம பாண்டிய அரசனோட காட்சி நம்ம வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. ஸோ எதையுமே ஆராய்ந்து பாராத அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன் வந்துட்டு ஸோ இவர் தான் குற்றவாளி முடிவு பண்ணி உடனே என்ன பண்ணுறாரு, மரண தண்டனை கொடுத்துறாரு. ஸோ அன்னைக்கே வந்துட்டு கோவலன் வந்துட்டு மரண தண்டனை கொல்லப்படுறாரு. ஸோ இதை கேட்ட கண்ணகி வந்துட்டு திரும்ப கோபத்தோட எங்கே தன்னோட கணவரை காணாமல் தேடி போயில கணவர் கொல்லப்பட்ட செய்தியை வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ கோபத்தோட பாண்டிய மன்னனோட அரசவைக்கு போய் அங்கே பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் வந்துட்டு முறையிடுறாங்க. முறையிடுறப்ப அவர் என்ன சொல்கிறாங்க, என்னோட காட்சி நம்ம தான் எடுத்து என்னோட கணவர் விற்க வந்தாங்க, என்னோட காட்சி நம்ம எடுத்து விற்க வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நீதியை நிலைநாட்டுறதுக்காக தன்னோட காட்சி நம்ம உள்ளது வந்துட்டு மாணிக்கப்பறவைகள், ஆனால் அரசனோட காட்சி நம்ம உள்ளது வந்துட்டு முக்கத்தில் அது அதை நிரூபிக்கிறதுக்காக தன்னோட காட்சி நம்ம எடுத்து வைக்கிறார். அதில் உள்ள மாணிக்கப்பறவைகளாக அவங்களுக்கு சித்தருது, ஆனால் அரசனோட காட்சிலம்பில் இருக்கிறது முக்கத்தில். ஸோ நான் வந்துட்டு தவறான நீதி வழங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மன் அந்த இடத்துலையே வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ அதை கேட்ட அவரோட மனைவி கோப்பெருந்தேவியும் அந்த இடத்துலையே வந்துட்டு இறந்து போயிடுறாரு. இன்னும் கோவம் அடங்காத கண்ணகி வந்துட்டு இந்த மதுரை நகரையே வந்துட்டு எரிச்சிட்டு அழகர் மலையை கடந்து சுருளிமலை நோக்கி அந்த இடம் தான் அந்த வேங்கை காடுன்னு சொல்கிற நம்ம நிற்கிற இந்த இடம். இந்த இடத்துல வந்து தான் அவங்க கோபத்தோடு வந்து என்னோட பயணத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கண்ணகியை பற்றின ஒரு சுருக்கமான வரலாறு. ஸோ இது வந்துட்டு வருஷத்தில் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இது தமிழக மக்களுக்கு வந்து தொடர்ந்து இருக்காது. அதுவும் 12 மணி நேரம் தான் வந்துட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழக அரசு மத்திய அரசும் இதை கையில் கொண்டு தமிழக மக்களை வந்துட்டு எல்லா நேரத்திலும் வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன். நன்றி.